Hello my dear family. ஸோ இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாக்லேட் எல்லாத்தையுமே வச்சு ஒரு பொக்கே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன சாக்லேட்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை தெர்மாக்கோல் ஷீட். தெர்மாக்கோல் ஷீட் வந்து ஒரே சைஸில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 6 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 6மே ஒரே சைஸில் இருக்கணும். நான் எடுத்திருக்க சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டருக்கு நான் வந்து தெர்மாக்கோல் ஷீட்டை 6 பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். 6 பீசஸ்க்கு ஹைட்டு பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு 6 பீசஸோட ஹைட்டே வந்து ஓகே அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு எத்தனை இது வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஃபிகால் போட்டு இந்த 6 பீசஸையுமே வந்து ஒன்றோட ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மோஸ்ட்லி ஃபெஃபிகாலே யூஸ் பண்ணுங்கள். மற்ற கம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெர்மாக்கோல் ஷீட்டில் வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஃபெஃபிகால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே ஒட்டி முடித்ததுக்கப்புறம் 6 பீசஸையும் ஒன்றா ஒட்டினதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா சாக்லேட்டை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சாக்லேட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தெர்மாக்கோல் ஷீட் வந்து அங்கே இங்கே மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால 6 பீசஸே நான் இப்போ ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ட்ரை ஆகிறதுக்கு நான் டைம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதில் வந்து சாக்லேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இப்போ ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் தான் பண்ண போகிறோம். ஸோ சாக்லேட்டில் வந்து உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் தேவை. இது வந்து நான் கிராஃப்ட் ஷாப்பில் தான் வாங்கினேன். கிராஃப்ட் ஷாப்லேயும் இருக்கும், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டிக்ஸுக்கு கரெக்டான நேம் என்னன்னு தெரியல. ஸோ நான் பார்க்கும்போது இருந்துச்சு, ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லா பீஸும் 100 பீசஸ் இருந்துச்சு. நான் ஒரு பாக்கெட்டாக வாங்கினதுனால எனக்கு 70 ருபீஸ் வந்துச்சு. ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸ் தான். உங்களுக்கு கிராஃப்ட் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்மளுக்கு ஸ்டிக்கோட ஒரு முனையில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு முனையில் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம சாக்லேட்டை வச்சு டேப் போட்டே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா சாக்லேட்டுக்குமே வந்து டேப் போட்டே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த குச்சை கொஞ்சம் நிமித்தி பாருங்கள் சாக்லேட் வந்து ஆடுதா அப்படின்னு சொல்லிட்டு. சாக்லேட் வந்து சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி இருக்குன்னா இன்னும் ஒரு 2 டேப் கூட நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா சாக்லேட்டுக்குமே வந்து டேப் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து இதே மாதிரியே எல்லா சாக்லேட்டுக்குமே ஸ்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எந்த சாக்லேட்னாலும் ஸ்டிக் வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எது சென்டரில் வரணும், எது ரொம்ப பெருசாக இருக்கோ அதை வந்து சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் ஸ்டிக்கோட லென்த் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஸ்டிக்கை உடச்சிட்டு கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து சாக்லேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாக்லேட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ வெயிட்டாக இருக்க சாக்லேட்லாம் வந்து கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. வெயிட்லெஸ்ஸாக இருக்க சாக்லேட்லாம் வந்து நம்ம மேலே ஹைட்டாக வைப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி வச்சிங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும்.
உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ப்ராடாக விரிஞ்சு இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு எது எனக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வி ஷேப் ஆர் யூ ஷேப் எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாக்லேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஸோ சாக்லேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் விரிஞ்சு இருக்கிற மாதிரி எனக்கு எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மாக்கோல் ஷீட்டை மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு டிசைனிங் பேப்பரோ இல்லாட்டி உங்களுக்கு எந்த பேப்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு மாதிரி காக்கி கலர் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ப்ளெயினாக இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ப்ளெயினாக இருக்கிறது பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் டேப் போட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டபுள் சைட் டேப்பும் போடலாம், இல்லை நீங்கள் க்ளூவும் போடலாம். க்ளூ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நான் வந்து அதனால் டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கமும் டேப் போட்டு நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை எடுத்துகிட்டு அந்த பேப்பரை வந்து லைட்டாக வந்து சின்னதாக ஃபோல்ட் பண்ணி வந்து சுற்றி நான் கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதை வந்து செல்லோ டேப் வச்சே நான் வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எல்லா பேப்பரையும் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் அமுக்கி ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்போயும் வந்து ஷேப் கரெக்டாக வரும். எனக்கு வந்து சரி இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இது எல்லாமே எனக்கு மேலே வந்து நான் எதுவுமே டேப் போடல. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டன் ரிப்பன் வாங்கிட்டு அதை வந்து நல்லா டைட்டாக வந்து நான் கட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு போ மாதிரி கட்டுறதுக்கும் அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் கிடைக்குதோ எங்கள் பாப்பாவுக்கு தான் நான் இந்த கிஃப்ட் பண்ணுறேன். ஸோ பாப்பாவுக்கு பிங்க் கலர் தான் பிடிக்குன்றதுனால பிங்க் ரிப்பன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொக்கேலாம் நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஒரு கண்ணாடி ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஷீட்டும் நான் வாங்கியிருந்தேன். அதை வந்து ஃபைனலாக ஃபினிஷிங் லேயருக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த இதில் சென்டரில் வந்து பொக்கேவை வச்சுட்டு அந்த கண்ணாடி ஷீட்டு எல்லாத்தையுமே நம்ம கையாலே கொஞ்சம் நடுவில் நம்ம ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரிப்பனை வச்சு நான் ஃபுல்லாக டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்க போகிறேன். அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆயிரும். உங்களுக்கும் பொக்கே பார்க்க கொஞ்சம் அழகாகவும் தெரியும். ஸோ எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நம்மளுக்கு புஃப்னு விரிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கீழேயும் வந்து நம்மளுக்கு கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக நல்லா டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க ஷீட்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் க்யூட்டாக வந்து பொக்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச எல்லா டைப் சாக்லேட்டும் நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் போது இப்படி கிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க வந்து அழகாக இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவிலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம எப்படி கிஃப்ட் பேக்கிங் பற்றியும் கிஃப்ட் ஐட்டம்ஸ் பற்றியும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.